இவன் என்னப்பா இவன் காலை விட மாட்டேங்கிறான், இவன் என்னப்பா இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ரிசீவர் இதெல்லாம் பேசலாம், ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாதானே தவிர உள்ளுக்குள்ள அதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படின்னு எல்லா கட்சிகளும், இது எந்த கட்சியும் விதிவிலக்கெல்லாம் இல்லை, நீ எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு புதிய கட்சியை நோக்கி போகும்பொழுது நம்மளுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, ஓகே நம்ம இருக்கிற கட்சிகள்லாம் இது மாதிரி நமக்கு சில காம்ப்ரமைசஸ் பண்ணணும், நமக்கு தேவையில்லை. சில விஷயங்களுக்கு நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஊழல் குறித்த நிலைப்பாடு ஒன்று இருக்கும், அங்கே இருக்கிற யாராவது ஊழல் செஞ்சு மாட்டார்னா அவரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும். இது மாதிரிலாம் சில குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் வேணாம், தவிர்த்துட்டு தான் நம்ம வந்து அரசியல் விமர்சகர் அந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ நம்ம முன்வைக்கிற விமர்சனங்களை வைக்கிறத நம்ம உணவு வச்சுட்டு போகிறோம். ஆனால் அங்கே போனாலும் நீங்கள் யாருக்காவது அடிமையாக தான் இருக்கணும், நீங்கள் அவர் காலில் விழுகணும், நீங்கள் அவரை பற்றி புகழ்ந்து பேசணும், அவரை வந்து அரசியல் ஆசான்னு சொல்லணும் இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுக்கு நான் இல்லை அந்த கட்சியிலே இருந்திருக்கலாமே, இல்லை வேறு கட்சிக்கே நான் போயிடலாமே. அது ஒரு யார் அப்படி பேசி புகழ்ந்து பேசணுன்ற விஷயானந்தான் தான் வேறு யார்? நான் வெளிப்படையாக தானே எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன். ஆசானே அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் இது வரைக்கும்? இந்த அரசியல் கட்சிக்கு ஆசானாக இருந்து அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன? ஆனால் ஒரு வருடம் பயணிச்சிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு முரண்பாடாக தெரியலையா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, நீங்கள் என்ன கேள்வினா, நீங்கள் ஏன் வந்து உங்களை வெளியே அனுப்ப ஏன் ஒதுக்கப்படுறீங்கன்னு கேட்டால், இவன் என்னப்பா இவன் காலை விட மாட்டேங்கிறான், இவன் என்னப்பா இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னா நீ வந்து என்ன அரசியல் ஆசான்னு எழுத மாட்டேங்கிறா, என்னை வந்து அவரின் ஆணைக்கு நெங்க இவரின் வழிகாட்டுதலின் படி நீ எழுத மாட்டேங்கிற. ட்விட்டரில் எழுதுனா உன் கருத்தை நீ டேரெக்டாக எழுதுறே தவிர எங்களை புகழ்ந்து எழுத மாட்டேங்கிறான்னு